முன்னொரு காலத்தில் கர்க்கிமுகி என்றொரு பூதம் இருந்தது. அது சாதாரண பூதம் அல்ல. இமயமலை சாரலில் ஒரு இருண்ட குகையில் வாழ்ந்து வந்த ஒரு மகா அசுர சக்தி. அதற்கு ஒரு விசித்திரமான, அதே சமயம் கொடூரமான விரதம் இருந்தது. 1000 புலவர்களை பிடித்து வந்து அவர்கள் அனைவரையும் ஒரே நாளில் விருந்துண்ண வேண்டும் என்பதுதான் அந்த பூதத்தின் ஆசை. ஏற்கனவே 999 பேர் சிக்கிவிட்டார்கள். இன்னும் ஒரே ஒரு நபர் கிடைத்தால் 1000 பேர் சேர்ந்து விடுவார்கள். அந்த ஒருவருக்காக பசியோடு காத்து கொண்டிருந்தது அந்த பூதம். அந்த 1000வது நபர் யார் தெரியுமா? தமிழ் வளர்த்த மகா புலவர் நக்கீரர். ஒரு மாபெரும் ஞானி எப்படி ஒரு பூதத்திடம் சிக்கினார்? அங்கேதான் ஒரு மர்மமான சம்பவம் நடந்தது. நக்கீரர் ஒரு முறை காசிக்கு யாத்திரை சென்றபோது வழியில் ஒரு அழகான குளக்கரையில் அமர்ந்து சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு தீவிரமான பக்தர் என்பதால் அவரை சுற்றி ஒரு தெய்வீக கவசம் இருந்தது. எந்த பூதமும் அவரை நெருங்க முடியாது. அப்போது அந்த கர்க்கிமுகி பூதம் ஒரு தந்திரம் செய்தது. நக்கீரரின் பூஜையை கலைக்க ஒரு மாய வலையை விரித்தது. அவர் அமர்ந்திருந்த மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுந்தது. அந்த இலை பாதியளவு நீரிலும் பாதியளவு நிலத்திலும் விழுந்தது. அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. நீரில் விழுந்த அந்த பாதி இலை மீனாக மாறியது. நிலத்தில் விழுந்த பாதி இலை பறவையாக மாறியது. அந்த மீன் தண்ணீருக்குள் இழுக்க அந்த பறவை நிலத்திலிருந்து வானத்தில் பறக்கத் துடித்தது. இந்த விசித்திரமான காட்சியை பார்த்த நக்கீரர் அறியாமலேயே தன் பூஜையை நிறுத்திவிட்டு ஆச்சரியத்துடன் அதை பார்க்கத் தொடங்கினார். அப்போது ஒரு மர்மமான வசீகரமான பெண்குரல் நக்கீரரின் காதுகளில் ஒலித்தது. புலவர் பெருமானே, உலகின் ரகசியங்களை எல்லாம் அறிந்தவர் நீங்கள் அல்லவா? இதோ பாதி மீன் பாதி பறவையாக துடிக்கும் இந்த விசித்திரத்திற்கு உங்களால் ஒரு கவிதை சொல்ல முடியுமா என்று அந்த மாயக்குரல் அவரை தூண்டியது. நக்கீரர் அந்த மாயையில் லயித்த அந்த ஒரு வினாடி அவரது பக்தி கவசம் விலகியது. அவ்வளவுதான். மரத்தின் பின்னால் மறைந்திருந்த அந்த ராட்சத பூதம் தன் கோர உருவத்தோடு வெளிப்பட்டு இடிமுழக்கம் போல சிரித்தது. தன் பலமான கைகளால் நக்கீரரை அள்ளிக்கொண்டு மேகங்களுக்கு இடையே பறந்து சென்று தன் இருண்ட குகையில் வீசியது. குகைக்குள் விழுந்த நக்கீரர் கண்ட காட்சி பயங்கரமாக இருந்தது. அங்கே ஏற்கனவே அடைப்பட்டிருந்த 999 புலவர்களும் எலும்பும் தோலுமாக அழுது கொண்டிருந்தார்கள். நக்கீரரை பார்த்ததும் அவர்கள் ஓடி வந்தார்கள். ஐயா, நீங்கள் வராமல் இருந்திருக்கலாம். நீங்கள் 1000வது நபராக வந்துவிட்டீர்கள். இன்று மாலை பூதம் குளித்துவிட்டு வரும். நம் அனைவரையும் மொத்தமாக தின்றுவிடும் என்று மரண பயத்தில் கதறினார்கள். அப்போது நக்கீரர் ஒரு நிமிடம் யோசித்தார். நான் ஒரு அறிஞன், ஒரு சிவபக்தன், ஒரு மாயையில் சிக்கி இங்கு வந்துவிட்டேனே. இப்போது அழுவதால் என்ன பயன் என்று நினைத்தார். அவர் மற்ற புலவர்களை பார்த்து சொன்னார். நண்பர்களே, மரணம் ஒரு முறைதான் வரும். அதை கண்டு பயந்து இப்போது ஏன் சாக வேண்டும்? நம்மை தின்ன பூதம் வரும்பொழுது வரட்டும். அதுவரை நாம் அந்த முருகப்பெருமானை சிந்திப்போம். நக்கீரர் தன் கண்களை மூடினார். அந்த இருண்ட குகையையே ஒரு கோவிலாக மாற்றினார். அந்த நொடியில் அவர் பாடியதுதான் திருமுருகாற்றுப்படை. உலகம் உவப்ப வலன் இயல்பு திரிதரு என்று அவர் பாடத் தொடங்கினார். நக்கீரர் திருமுருகாற்றுப்படையின் ஒவ்வொரு வரிகளையும் பாட அந்த இருண்ட குகைக்குள் ஒரு மர்மமான மாற்றம் நிகழ்ந்தது. அழுது கொண்டிருந்த 999 புலவர்களின் காதுகளிலும் அந்த பாடல் ஒரு தேவாமிர்தமாக பாய்ந்தது. அவர்களின் மரண பயம் மெல்ல மெல்ல மறைந்து ஏதோ ஒரு பெரிய சக்தி தங்களை காக்கப் போகிறது என்கிற நம்பிக்கை பிறந்தது. அதே சமயம் குகைக்கு வெளியே ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அது கர்க்கிமுகி பூதத்தின் காலடி சத்தம். அது குளித்து முடித்துவிட்டு தன் 1000 நாள் பசியை தீர்த்து கொள்ள வெறித்தனத்தோடு குகை நோக்கி வந்தது. அதன் கண்கள் இரத்தச் சிவப்பாக மின்னின. இன்று எனக்கு மாபெரும் விருந்து என்று குகையின் பெரும் பாறையை அது நகர்த்தியது. ஆனால் குகைக்கதவு திறந்த அந்த நொடி
பூதம் கண்டது இருளை அல்ல, கோடிக்கணக்கான சூரியன்கள் ஒரே இடத்தில் உதித்தது போன்ற ஒரு பிரம்மாண்டமான பேரொளியை கண்டது. அந்த ஒளியின் நடுவே மயில் வாகனத்தில் அமர்ந்து கையில் மின்னும் ஞானவேலுடன் குமரக்கடவுள் காட்சியளித்தார். பூதம் மிரண்டு போய் பின்வாங்கியது. தன் மாய சக்திகளை பயன்படுத்த முயன்றது. ஆனால் முருகப்பெருமான் புன்னகைத்தபடியே தன் கையில் இருந்த வேலை ஏவினார். அந்த வேல் காற்றில் சீறி பாய்ந்த போது இடி முழக்கம் போன்ற சத்தம் கேட்டது. அது வெறும் ஆயுதம் அல்ல, அது அறியாமை இருளை கிழிக்கும் அறிவின் சுடர். மின்னல் வேகத்தில் சென்ற அந்த மகாவேல் அந்த பூதத்தின் மார்பை துளைத்தது. அம்மா என்று பூதம் போட்ட அலறல் சத்தம் காடு முழுவதும் எதிரொலித்தது. அதன் ஆணவமும் கொடூரமும் அந்த ஒரே ஒரு வேலில் கருகிச் சாம்பலானது. பூதம் மண்ணில் வீழ்ந்த அடுத்த வினாடி குகையை மூடியிருந்த பெரும் பாறைகள் சுக்குநூறாக உடைந்து சிதறின. இருட்டில் தவித்த அந்த 1000 புலவர்களும் சட்டென்று விடுதலை பெற்றார்கள். நக்கீரர் கண்களை திறந்து பார்த்தபோது அங்கே சாட்சாத் தமிழ் கடவுள் தன் கருணை பொங்கும் முகத்துடன் காட்சியளித்தார். மரணத்தின் விளிம்பில் இருந்த 1000 உயிர்களும் முருகனின் ஒரு வேல்வீச்சால் காக்கப்பட்டன. ஒரு பக்தனின் உண்மையான ஒருமுகப்பட்ட துதி விதியையே மாற்றி வெற்றியை தரும் என்பதற்கு அந்த போர்க்களமே சாட்சியானது. நண்பர்களே, இந்த கதை நம் வாழ்க்கைக்கு சொல்லும் 3 முக்கிய ரகசியங்கள் இதோ. நக்கீரரைப் போலவே நம் வாழ்க்கையிலும் நம்மை திசை திருப்ப பல மாய இலைகள் வரும். செல்போன் மோகம், தேவையற்ற கவர்ச்சிகள், சோம்பேறித்தனம், இவைதான் இன்றைய பூதங்கள். உங்கள் இலக்கில் இருந்து நீங்கள் சிதறும்போது கஷ்டம் எனும் குகையில் விழுவீர்கள். 999 பேர் அழுது கொண்டிருந்த போது நக்கீரர் மட்டும் பிரார்த்தனை செய்தார். சுற்றியிருப்பவர்கள் எவ்வளவு நெகட்டிவாக பேசினாலும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் விடாதீர்கள். வேல் உண்டு வினை இல்லை. வேல் என்பது கூர்மையான அறிவை குறிக்கிறது. உங்கள் அறிவை ஒருமுகப்படுத்தினால் எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்களை சுற்றியும் இருள் சூழ்ந்திருப்பதாக தோன்றுகிறதா? கவலைப்படாதீர்கள். நக்கீரரைப் போல உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். அந்த முருகன் உங்களுக்காகவும் வேல் ஏந்தி வருவான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பகிருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன்.